இந்த 7.5 சனி வரும்போது குரு 3ல போகும்போது தான் இருக்கிற காசை எங்கேயாவது கொண்டு போய் போட வைக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அவேராக இருங்க. தெரியாத நபர்களை நம்பி எதுலையும் இறங்க வேண்டாம். அதுலேயும் கொஞ்சம் குறிப்பாக பொருளாதார விஷயத்தில் கவனமாக இருங்க. ஃபேமிலியில் நிறைய பேர் உங்களை சரியாக புரிஞ்சிக்க மாட்டாங்க. இந்த சமயம் அந்த மாதிரி இருக்கும். பொதுவாகவே மீனராசிக்காரங்க புரிஞ்சிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். மனநிலையெல்லாம் மாறிட்டே இருக்கும். இந்த சமயம் கொஞ்சம் புரிஞ்சிக்க மாட்டாங்க. புரிஞ்சிக்காதவங்களை நினச்சி டெய்லி வருத்தப்பட தேவையில்லை. கம்முன்னு விட்டுருங்க. அவங்களே ஒரு டைமில் ரியலைஸ் பண்ணி இது இதனால தான் அது அதனால தான் அவங்களே ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ அதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட வேண்டாம். அப்புறம் சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் உதவி செய்கிற மாதிரியான சூழ்நிலை வரும், பண்ணுங்கள். பட் உங்களை நீங்கள் நஷ்டப்படுத்திக்காமல் அந்த உதவியை பண்ணால் நல்லது. அப்புறம் இந்த சமயத்தில் எனக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க என்ன காப்பாற்றுவாங்க, இதெல்லாம் நம்பிட்டு இருக்க வேண்டாம். யாரையும் நம்பாமல் இருப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் மீனத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ 3ஆம் இடத்துல இந்த கோள்கள்லாம் நான் ப்ளஸ் மைனஸ் சொல்லிட்டேன். இப்போ அதோட பார்வையாவது என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்க்கலாம். மீனமுக்கு இந்த கிரக பார்வை குரு பார்வை என்ன ப்ளஸ்ஸாக இருக்குது. 7ல் குரு பார்வை விழுது. 7ல் குரு பார்வை விழுந்ததுன்னா உங்களுக்கு என்ன சிரமம் இருந்தாலும் உங்கள் பார்ட்னரை நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உங்கள் பார்ட்னருக்கு உங்களால் இப்போ ஹெல்ப் கிடைக்கும், உங்கள் மூலியமாக கிடைக்கும். அந்த ஒரு விஷயம் பாசிட்டிவாக இருக்குது. லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர் 2 பேருக்குமே உங்கள் மூலியமாக கிடைக்கிற அட்வான்டேஜ். அடுத்தது இந்த குரு பார்வை என்னென்னா, பேருக்குன்னு எல்லோரும் சும்மாவே புகழ்வாங்க, இல்லை பாராட்டுவாங்க. உங்கள்கிட்ட பெருசாக பணம் இருக்குது, தொழில் இருக்குது, அது இருக்கோ இல்லையோ, ஆனால் உனக்கு என்னப்பா கஷ்டம், உனக்கு என்ன கவலை, அந்த மாதிரி உங்களை சும்மாவே பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். வந்தாது காம்ப்ளிமெண்ட்டாக நினச்சிங்க, அவ்வளோதான். அட்லீஸ்ட் மற்றவங்க பாராட்டுறாங்களே. அதே மாதிரி குருவுடைய பார்வை, இந்த பார்வை என்ன பண்ணுன்னா, உங்களுடைய தகப்பனார், அதாவது உங்களுடைய அப்பா மூலயமா உங்களுக்கு சொத்தில் பாக பிரிவினை, பங்கு, இல்லை அவருக்கு நீங்கள் ஏதாவது செய்கிறது, அவர் உங்களுக்கு ஏதாவது பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு கொடுக்கல் வாங்கல், இல்லை 2 பேரும் மாற்றி மாற்றி கௌரவப்படுத்திக்கிறது, அதெல்லாம் இந்த சமயத்தில் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். அப்புறம் இந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு 11th ஹவுஸில் விழுது. இது என்னென்னா, உங்களுக்கு ஏற்கனவே வர வேண்டிய லாபம் அல்லது தேங்கி இருக்கிற பணம், பொருளாதாரம் கொடுத்தது, அதெல்லாம் வசூல் பண்ணுறதுக்கு இது சரியான நேரம். ஓவராலாக குரு பணத்தை கொடுப்பார், வேலை பணம் இதெல்லாம் கொடுப்பார். ஆனால் ஒரு டென்ஷன், ஒரு நெருக்கடி, கொஞ்சம் அப்படியே ஏமாறதுக்கு ஒரு வலையை விரிப்பாங்க யாராவது. அதில் விழாமல் இருந்தீங்கன்னா, அதில் மாட்டாமல் இருந்தீங்கன்னா சேஃப். எப்படி ஒரு ராசி மண்டலத்தை நம்ம அனலைஸ் பண்ணுறோன்னா, ராசி என்பது உங்களுடைய மனநிலை, உங்களுடைய எமோஷன், உங்களுடைய மூடு, உங்களுடைய மைண்டு. அங்கே ராகு உட்காந்துருக்காருன்னா ஒரு மனிதனை ஆசையை தூண்டி விடுவார். அந்த இடத்துல குரு பலமாக இருக்கும்போது அந்த ஆசை வலையில் அவங்க விழ மாட்டாங்க. இப்போ குரு 3ஆம் இடத்துல போகும்போது இன்னொருத்தர் என்ன பண்ணுவார்னா, அது சரிதானே பண்ணா என்னன்னு இன்னொருத்தர் தூண்டி விடுவார். அப்போ அந்த ஆசை வலையில் விழக்கூடாது. சனி 12ல் இருக்கிறதுனால எதில் நீங்கள் போய் இப்போ புதுசாக காலை வைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்துறதுக்கு அவர் ரெடி பண்ணுவார். ஸோ கவனமாக இருந்தால் உங்களுடைய வேலை நான் உண்டு, என் வேலை உண்டு, நான் உண்டு, என் தொழில் உண்டு, நான் உண்டு, என் குடும்பம் உண்டுன்னு இருந்துட்டிங்கன்னா ப்ராப்ளம்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. நீங்கள் எங்கேயாவது ட்ரை பண்ணலாமே, ரிஸ்க் எடுக்கலாமே, முயற்சி பண்ணால் என்ன தப்பு, இவ்வளோ பேர் சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சாதான் அந்த இடத்துல ஒரு அனுபவத்தை கற்றுப்பீங்க. குரு எப்படியும் உங்களை தண்டிக்க மாட்டார், அனுபவத்தை தான் தருவார். ஸோ விழிப்புணர்வோடு இருந்தால் மீனராசி இந்த சமயம், இந்த காலம் நல்ல பலனை அனுபவிப்பீங்க. வாழ்த்துக்கள்.